கோவில்பட்டியில் மாயமான சிறுவன் வீட்டின் அருகே மொட்டை மாடியில் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். உடலை கைப்பற்றி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் ஆண்டனி வழங்கிட கேட்கலாம். ஆண்டனி, வணக்கம். இந்த சம்பவத்தில் முதற்கட்ட விசாரணையில் வெளிவந்திருக்கும் தகவல் என்ன? முழு விவரங்கள். வணக்கம். அதாவது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி காந்தி நகர் பகுதியை சார்ந்தவங்க கார்த்திக் சுந்தரி தம்பதியினர் 2 பேரும் கூலி வேலை செய்து வராங்க. இவங்களுக்கு மணிகண்டன் மற்றும் கருப்பசாமி என்ற 2 மகன்கள் இருக்கிறாங்க. இந்த நிலையில கருப்பசாமி நேற்று திங்கட்கிழமை காலை முதலே வீட்டின் பக்கத்துல விளையாடி கொண்டிருக்கும் பொழுது மாயமானார். அவரோட கழுத்துல தங்க நகை மற்றும் மோதிரங்கள் அணிந்திருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில கடந்த 10 தினங்களா கருப்பசாமி உடல்நல சரியில்லாத காரணத்தினால ஸ்கூலுக்கும் போகாம இருந்திருக்கிறாப்ல. இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் அந்த சிறுவனை தேடி வந்த நிலையில இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை அதிகாலை வீட்டின் அருகே உள்ள மொட்டை மாடியில கருப்பசாமி சடலமாக கடந்துள்ளார். மேலும் அவர் அணிந்திருந்த தங்க நகை, மோதிரம் ஆகியவை காணாமல் போயிருக்குது. நகைக்காக அந்த சிறுவன் கொலை செய்யப்பட்டாரா அல்லது வேறு ஏதும் காரணமா என கோவில்பட்டி மேற்கு காவல் நிலைய போலீசார் உடலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. தகவல்களுக்கு நன்றி ஆண்டனி. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் வீட்டில் விளையாடி கொண்டிருந்த 5ஆம் வகுப்பு மாணவன் திடீரென மாயமான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவில்பட்டி காந்தி நகரைச் சேர்ந்த கார்த்தி சுந்தரி தம்பதியினர் இருவரும் கூலி வேலை செய்து வருகின்றனர். இந்நிலையில் மகனுக்கு உணவளித்துவிட்டு பெற்றோர் இருவரும் வேலைக்கு சென்று விட்டனர். தனியாக இருந்த கருப்பசாமி விளையாடி கொண்டிருக்கும் போது திடீரென மாயமாகிவிட்டதாகவும் மாயமான சிறுவனின் கழுத்தில் நகை அணிந்திருந்ததாகவும் கூறப்படுகிறது. தாய் அளித்த புகாரின் பேரில் மாயமான சிறுவன் நகைக்காக கடத்தப்பட்டாரா அல்லது வேறு ஏதும் காரணமா என கோவில்பட்டி மேற்கு காவல் நிலைய போலீசார் விசாரித்து வருகின்றனர். 9:20 வீட்டில் இருந்தான். நானும் இட்லி வாங்கி கொடுத்தேன். சாப்பிட்டுட்டு பழ வெட்டி சாப்பிட்டான். ரிமோட்டு கொடுமான்னு கேட்டான். ரிமோட் வாங்கி கொடுத்து டிவி பார்த்துக்கிட்டு இருந்தான். டிவி பார்த்துட்டு இது 9:25 ஆயிடுச்சு. 25 ஆகும். அம்மா வேலையை போயிட்டு வரேன்னு சொன்னான். சரிம்மா அப்படின்னு சொன்னான். நான் போயிட்டேன். 9:45 என் பிள்ளைய காணும். என்ன விவரம் எனக்கு தெரியும். என் பிள்ளையை கண்டுபிடிச்சு கொடுங்க. போலீஸ் எல்லாம் தேடிக்கிட்டு இருந்தேன். யார் பார்த்தாலும் என் பிள்ளையை கண்டுபிடிச்சு கொடுங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.